தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த கோவில்ல வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதலாவதாக சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? சரி. ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகிலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். ஆமா. அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தால்தான் சகல தெய்வங்களுமே கோவிலுக்கு வருமாம். அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தாவுடைய கதையை 4 வரிகளில் சுருக்க கூறிவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கக்கூடிய சந்தனமாரியம்மன் கதையை பாட இருக்கிறோம். அப்படி பாடும் பொழுது நான் பாடும் பாட்டிலே வலது குச்சம், சொல் குச்சம், இசை குச்சம், சாரீர குச்சங்குறை இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதை எப்படி வீட்டிற்கு கொண்டு போய் ஆதரிப்பீர்களோ அதை போன்று எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு கதைக்கு வருகிறேன். பாதி மதிமான் மழுகு கங்கையோடு பாம்படிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலியுகமாகி அர்ச்சுதன் எம்பெருமாள் 2 கரத்தினால் ஏந்த ஜோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலகத் தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை புத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயனுக்கும் மெய்யனாக தர்மஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தாரே. ஆடி பெண்ணால் முடி குலுங்க
வாகனங்களோடு சக்தியோடு சிவன் ஆதி கைலையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய ஆண்டவனாகிய சிவபெருமான் 14 லோகத்தையும் படைத்து 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் 224 புவனங்களையும் படைத்தார் ஆண்டவன் சிவபெருமான். ஆமா, அப்படி படைத்த ஆண்டவனாகிய சிவபெருமான் கல்லில் உள்ள தேரை முதல் கருப்பைக்குள் வாழும் குஞ்சியவும் கருப்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் வாழும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து என்ன உண்ணா மழுக்கனையும் ஆண்டவன் படைத்தார். அப்படி படைத்த ஆண்டவனாகிய சிவபெருமான் ஒரு அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களையும் ஈசன் படைத்தார். அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் நாமளை போன்ற மானிட மனுக்களையும் படைத்து பகல் என்றும் இரவு என்றும் 2 நாளிகையை உண்டு செய்தார். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை, ஆக மொத்தம் 24 மணி நேரம். ஒரு பொழுதையும் ஆண்டவன் படைத்து படைத்த மனுக்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்படி படி இழந்து வருகிறார் தெரியுமா? எப்படி படி இழந்து வருகிறார்? படைத்தார் சிவன் உலகமெல்லாம், படைத்தார் சிவன் உலகமெல்லாம், அங்கே பாரேழு புவனமெல்லாம் படியளக்க வேணும் என்று பார்வதியால் இடமதிலே அளக்கும்படி வாங்குவாராம், அளக்கும்படி வாங்குவாராம்.
பெருமான் ஆமா 14 லோகமெல்லாம் சரி படியளக்க வேண்டும் என்று எப்படி படியளந்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? சுவாமி படைத்தார் சிவன் உலகமெல்லாம் படைத்தார் சிவன் உலகமெல்லாம் அவர் பாரேலே புவனமெல்லாம் படியளக்க வேணும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆதிசக்தி இடமதிலே அளக்கும்படி வாங்குவாரா அளக்கும்படி வாங்கி கொண்டு ஆண்டவன் தான் சிவபெருமான் நாளி நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார் உரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார் ஆளாக்கு தினை எடுத்து ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவன் அகிலமெல்லாம் பக்த கோடி பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்ன இருக்கியா? மேளம் சாமி எல்லாம் ஊர் சுற்றி வர இருப்பதினால் ஆயிரங்கண் பானை எடுப்பவர்களும் பூப்பட்டி எடுப்பவர்களும் முத்துப்பட்டி எடுப்பவர்களும் அனைவர்களும் தயார் நிலையில் இருக்கும்படி உங்களை விழா கமிட்டியார்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆயிரங்கண் பானை நியமிதம் எடுப்பவர்களும் முத்துப்பட்டி நியமிதம் எடுப்பவர்களும் பூப்பட்டி நியமிதம் எடுப்பவர்களும் அத்தனை பேர்களும் தயார் நிலையில் இருக்கவும் இப்படிக்கு விழா கமிட்டியார்கள் உத்தரவு. ஆம் போட்டோம் கதை போட்டோம் படி அளக்கும்படி வாங்கி கொண்டு ஆண்டவன் தான் சிவபெருமான் நாளி நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியளந்த பகவானோ இங்க கைலாசம் வாராரு கைலாசம் வார போது கண்ணன் தங்கை பார்வதியா
சிவபெருமான் சரி 14 லோகத்துக்கும் ஆமாம்மா படியெழுந்து வரக்கூடிய நேரத்திலே நேரத்தில் பார்வதா தேவியானவள் சரி தங்க தாமுலத்திலே ஆமா பாரிஜாத மலர்களை எடுத்து எடுத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து ஆமா கடவுளுக்கு பாத பூஜையை முடித்து முடித்து விட்டு பணிவிடைகளையும் செய்து சரி ஆண்டவனோடு தேவியுமாக ஆமா கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார்கள். அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமானை அழைத்தா பார்வதா தேவியானவா. ஆனவள் பார்வதா தேவியானவள் சிவபெருமானை அழைத்து அழைத்து பகவானே பகவானே நீரேல் உலகமெல்லாம் சென்று இறை இழந்து வருகிறீர்கள் அல்லவா? சரி அப்படி இருக்கும்போது என்னம்மா இந்த உலகத்து மக்கள் எல்லாம் யாரை வணங்குகிறார்கள்? யார் அம்மா வணங்குகின்றார் என்னைத்தான் வணங்குகின்றார்கள். உங்களைத்தானா என்னை அல்ல பகவான பகவான சரி பகவானைத்தானே வணங்குகின்றார்கள். ஆமா அப்படி இருக்கும்போது என்னய்யா நீங்கள் யாரோ இரு பேர்களை சரி காலையிலும் மாலையிலும் ஆமா வணங்கி வருகிறீர்களே, காரணம் என்ன என்ன பகவானே என்று கேட்க சரி அங்கே ஆண்டவனாகிய சிவபெருமான் பெருமாள் எம்மா பார்வதி, வருது இந்த உலகத்தை நான் காத்து ரட்சித்து வந்தாலும் சரி இந்த உலகத்துக்கு நான் யார் தெரியுமா? யாரம்மா சாமி ஒன்றாண்டி சிவன் உடையவனோ நான் தாண்டி ரெண்டாண்டி ஈஸ்வரனோ நான் தாண்டி மூன்றாண்டி முக்கண்ணனோ நான் தாண்டி நாலாண்டி 4 வேதங்களோ நான் தாண்டி ஐந்து நல்ல ஐந்தாண்டி பஞ்சபூதங்களோ நான் தாண்டி பஞ்சபூதங்களோ நான் தாண்டி சுவாமி ஆறாண்டி 6 சாஸ்திரமோ நான் தாண்டி ஏழாண்டி 7 கடல்களுமே நான் தாண்டி எட்டாண்டி 8 திசைகளுமே நான் தாண்டி ஒன்பதாண்டி 9 நகக்கிரகங்களும் நான் தாண்டி 10 நல்ல பத்தாண்டி பத்தாண்டி படியளக்கும் பகவான் தாண்டி படியளக்கும் பகவான் தாண்டி அசைந்தால் அசையும் அம்மா அகில இந்த உலகமெல்லாம் நான் அகண்டால் நகலும் அம்மா நான் படைத்த உலகமெல்லாம் இரவும் நான் தான் ஒளியும் நான் தான் பகலும் நான் தான் இரவும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் அடியே பார்வதி பார்வதி என்ன பார்வதி? நான் அசைந்தால் அசையும் அகில இந்த உலகமெல்லாம் அப்பா நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகமெல்லாம் அப்பாப்பா சும்மா சொல்லக்கூடாது. அசைத உலகம் உலகம் ஆமா அசைத பாத்தியா? ஆமா ஆமையோ இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் இரவும் நான் தான் பகலும் நான் தான் பார்வதி வருது என்று பகவான் சொல்லக்கூடிய நேரத்திலே நேரத்தில் பார்த்தால் பார்வதா தேவியானவள் என்னம்மா ஆண்டவா பரம்பொருளே, பரம்பொருளே இப்படி 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் ஏன் காலையிலும்
காலையிலும் மாலையிலும் யாரோ இருவேரை வணங்கி வருகிறீர்கள். எதற்காக வணங்கி வருகிறீர்கள்? காரணம் என்ன என்ன பகவானே என்று கேட்க, சரி ஆண்டவனாகிய சிவபெருமான், என்னம்மா அம்மா பார்வதி, பார்வதி இந்த உலகத்துக்கு 10 பொருளாக நான் இருந்தாலும் சரி இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? யாரால அம்மா முடியும்? அடுத்து யார் இருக்கா ஒளி கொடுக்கிறது? யாரு? யாரு? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். ஆமா, அவர் எங்க இருக்காரு, இவர் எங்க இருக்காரு? ரெண்டு பேருமே இருக்கும்போது அவர் மேக்க இருப்பாரு. சந்திரன் எங்க இருக்காரு, சூரியன் எங்க இருக்காரு? அதான் ஐயா மானத்திலையா? ஆமா அதான கேக்கேன். ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. இருக்காரு. ஒரே இடத்துல இருக்காங்களா? ஆமா அது எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. வானத்துல மேல பாருதா, மேல பார்த்தா தான் தெரியுமோ. ஆமா. அதானே கேக்கேன். ஒருத்தர் கிழக்க இருக்காரு. அப்படி சந்திரனும் சூரியனும் இல்லையானா ஆனா? சகல உலகத்துக்கும் ஒளி கொடுக்க முடியாது. முடியாது. ஆகையினாலே பார்வதி, காலையிலே தோன்றும் சந்திரனை எனது வலது கண்ணாகவும், ஆமா மாலையிலே தோன்றும் சந்திரனை சரி. எனது இடது கண்ணாகவும் ஆமா விட்டு பாவித்து வருகிறேன் பார்வதி என்று ஆண்டவன் சொல்ல, சரி. பார்த்தா பார்வதியானவா என்னம்மா பகவான் மீது சந்தேகம் ஏற்பட்டது. சந்தேகம் வரும். அப்பா எது வந்தாலும் அது வரக்கூடாதே. என்னது ஏ தம்பி, என்னய்யா? அதாவது சரி சந்தேகத்துல போற கண்ணை திருப்பவே முடியாது. முடியாது. சந்தர்ப்பத்துல போற கண்ணுக்கு என்னய்யா? சிகிச்சை பண்ணி குணப்படுத்திடலாம். சரி சந்தேகத்துல ஒரு கண் போச்சுன்னு வையேன், அம்மா அது உயிர் போனாலும் அதை திருத்த முடியாது. அப்பவும் திருத்த முடியாது. எது வரக்கூடாதோ அது வந்துடுது. இப்படி பார்வதா தேவியானவா ஆனவள் பகவானை பார்த்து, சரி. அது எப்படி பகவானுடைய இரு கண்களாகவும் ஆமா சூரியனும் சந்திரனுமாக இருக்க முடியும்? முடியும் இதை நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று என்று பார்வதா தேவியானவா சரி. பகவானுக்கு பின்னாலே சென்று தனது இரு கரங்களையும் எடுத்து பகவானுடைய கண்களை மறைக்க, சரி இந்த உலகம் எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி அம்மா? பாரேலு உலகமெல்லாம் பாலடைந்து இருக்குதையா, ஈரேலு உலகமெல்லாம் இருளாக இருக்குதையா, ஆதி வெள்ளி கையில அருளும் இல்ல பொருளும் இல்ல, அந்த சொக்கரோட கைலாசம், சொக்கரோட கைலாசம், அங்க ஜோதிமயம் பாலடைந்து இருக்கும் போதே பார்த்தாரே சிவபெருமான், இந்த உலகத்து மக்கள் எல்லாம் திக்கு முகம் தெரியாமல், திக்கு முகம் தெரியாமல் அங்கே திரித்து மெல்ல வாடுவார். இந்த உலகம் எல்லாமே இருளாக இருக்கின்றது. சரி பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான், பெருமாள் அந்த பார்வதிக்கு என்னம்மா? நம்ம 2 கண்ணு தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இருக்கா? 3வது கண்ணு என்ன கண்ணு? நெற்றிக்கண். நெற்றிக்கண். யாருக்கு? பகவானுக்கு. ஓஹோ, அப்படி ஒரு கண்ணு இருக்கோ? ஆமா. அதானே கேட்டேன். சரி இந்த நெற்றிக்கண் மகிமையை காட்ட வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி இந்த பார்வதிக்கு நெற்றிக்கண் மகிமையை காட்ட வேண்டும் என்று அன்றைக்குத்தான் ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னம்மா? இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கின்றார். எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா? சுவாமி உச்சி கண்ண திறப்பாரா, உலகில் ஒளி கொடுப்பாரா, நெச்சி கண்ண திறப்பாரா, ஐயா திறப்பாரா, நீண்ட ஒளி கொடுப்பாரா, உச்சி கண்ண
நேரமாகவே ஆகின்றது. ஆமா. பார்த்தார் பார்வதா தேவியானவள் ஆனவள் நம்ம இந்த பகவானோட கண்ணை பொத்தி இருக்கோமே, சரி இந்த ஒளி எங்கிருந்து வருது வருது என்று பகவானுக்கு முன்னால் வந்து பார்க்க சரி பகவானுடைய நெச்சிக்கண் மகிமையை கண்டார். சரி அங்கம் பதறி ஆவி பதறி பதறி பட்டு பயந்து பகவானுக்கு முன்னால நிக்கா. நிக்கா பார்த்தார் சிவபெருமான். என்னம்மா அவர் ஆங்கார ஓங்காரமாகவே சரி நெச்சிக்கண்ணை திறந்ததினாலே என்னம்மா அவர் நெச்சிக்கண்ணிலே அக்னி பொறி பறந்து வந்து வந்து ஆங்கார ஓங்கார வடிவமாகவே சரி ஒரு பெண் வந்து பிறக்கின்றார். இருக்கின்றாள். ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னம்மா அப்பெண்ணை அழைத்தார். சரி எம்மா பெண்ணே, ஏ பெண்ணே என்னுடைய நெச்சிக்கண்ணிலே சரி உச்சிக்கண்ணிலே ஆமா அங்கார ஓங்காரமாகவே பிறந்ததினாலே சரி உனக்கு உச்சினி மாகாளி என்று பெயரை கொடுத்து ஓடி. சரி வடக்கு கோட்டை வாசலிலே அமர வைக்கின்றார். சரி இப்படி பகவான் அம்மா அங்கார ஓங்காரமாகவே சரி நெச்சிக்கண்ணை திறந்ததினாலே அம்மா பகவானுக்கு அங்கமெல்லாம் ஒரே வேர்வை. வேர்வை ஆமா, சரி இந்த வேர்வை துளியானது என்னம்மா பூமியிலே விழுந்துதானால் பூமி தாங்காது என்று சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் தன்னுடைய 1008 ஜடாமுடியிலே சரி ஒரு முடியை உழைத்தார். சரி தன் அங்கமெல்லாம் துவட்ட அதிலே 10 துளி வேர்வையானது பூமியிலே விழ சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னம்மா அந்த 10 துளி வேர்வையையும் 10 கடலாகவே பிறவி செய்தார். என்ன கடல் கடல் பேர் உண்டா? எப்பேற்பட்ட கடல் தெரியுமா? எப்பேற்பட்ட கடல்? உங்க சம்பே தீவே கப்பா, உங்க சம்பே தீவே கப்பா, ஒன்னாங்கடல் உப்பே கடல், ரெண்டாங்கடல் கருங்கடலா, மூணாங்கடல் மோர்கடலா, நாலாங்கடல் நல்ல தண்ணி, ஐந்தாங்கடல் அருங்கடலா, ஆறாங்கடல் ஆழக்கடல், ஏழாங்கடல் எண்ணெய் கடல், எட்டாங்கடல் திட்டு கடல், ஒன்பதாம் கடலதுதான் ஓவிய பெருங்கடலாம், பத்தாங்கடல் பார்க்கடலாம், ஐயா பார்க்கடல் அது பாங்குடனே அமைந்திருக்கு, அது பாங்குடனே அமைந்திருக்கு. பத்தாங்கடல் பார்க்கடலாம் அது பாங்குடனே அமைந்திருக்கு. பார்க்கடலே கப்பாலே ஒரே பளிங்கி வர்ண பாறை உண்டு, பளிங்கி வர்ண பாறையிலே படர்ந்ததொரு ஆலமரம், ஆலமர தடியதிலே காற்றடித்து மணல் கோவித்து கரையாம்பூச்சி வளர்ந்திருக்கு, ஓங்கி நல்ல வளர்ந்திருக்கு. ஓர் 1000 வாசல் உண்டு, தங்க பூச்சி வெள்ளி பூச்சி தானே அங்க
சரி அந்த ஆலமரத்தடியிலே ஆமாம்மா ஓங்கி வளர்ந்த புச்சு புத்து 1000 வாசல் உண்டு. உண்டு உண்டு அப்பேற்பட்ட புச்சுக்குள்ளே சரி கருநாகம், ஆமா செந்நாகம், நாகம் கண்ணாடி விரிசு விரிசு எல்லாத்துக்கும் ராஜா ராணி யாரு நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக சரி எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா மன்னவனும் தேவியுமா, தேவியுமா மன்னவனும் தேவியுமா, தேவியுமா மனமகிழ்ந்தே ஆண்டு வாரா, ஆண்டு வாரா கொண்டவனும் தேவியுமா, தேவியுமா குணமுடனே ஆண்டு வாரா, ஆண்டு வாரா எல்லுக்கு தான் என்னை போலும் என்னை போலும் இணை பிரியா தோழர் போலும் பூவும் நல்ல நாரும் போலும் வாசம் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரா, வாழ்ந்து வாரா மன்மதனோ ரதியும் போலே ரதியும் போலே ரதியும் போலே மனமகிழ்ந்தே ஆண்டு வாரா, ஆண்டு வாரையா ஐயா மனமகிழ்ந்தே ஆண்டு வாரா ஆண்டு இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி மன்னவனும் தேவியுமாக ஆமாம்மா மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள். சரி கொண்டவனும் தேவியுமாக தேவியமாக குணமுடனே வாழ்ந்து வருகின்றார்கள். சரி அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே என்னம்மா பார்த்தா பார்வதா தேவியானவா தேவி இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியை பார்த்த பொழுது என்ன நாகம் என்று சொன்னா என்னம்மா இந்த பூமியிலே பார்த்திருக்கீங்க பத்தியலா? அம்மா பூமியில என்னது பாம்பு நாகம், நாகம். நாகம் நாகம் அந்த மாதிரி நாகம் கிடையாது. இது பூமியில இருக்குது பாம்பு பாம்பு அது நாகம் நாகம் பாம்பு வேற நாகம் வேற அப்படி இல்ல தத்தா, ரெண்டுமே ஒண்ணுதான். அதானே கேக்க ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதானா ஆமா எப்படிம்மா ஒண்ணு ஆ. வால் இருக்கு தலை இருக்கா ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் வால் இருந்தா ரெண்டுமே ஒண்ணுதான் ஓஹோ அதான் அந்த அதானே ஆ. இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா, ஏன் நம்ம மனித தலையோடு இவ்வளவு பேசியல என்னய்யா? நம்ம உடுக்கார்ட்ட பாம்பு பொண்ணு இருக்கு பாம்பு பண்ண ஆமா ஆமா என்ன பாம்பு பண்ண அது எங்க இருக்குன்னு கேட்டியா எங்க எங்கயா மணிமுத்தாறு பக்கம் இருக்கு மணிமுத்தார் பக்கம் ஆமா அதுல 3 ஏக்கர் அவருக்கு கிடக்கு எங்க டேம் அதுல ஆமா டேம்புக்கு இங்கிட்டு டேம் இங்கிட்டு ஆமா ஆ. டேம்பு பெருச்சுன்னா தண்ணி அங்கதான் வரணும் வரணும் 3 ஏக்கர்லயும் பாம்பு பண்ண தான் வச்சிருக்காரு உனக்கு திறமையான ஆளு ஆமா 500 பனை நிக்கி சுத்தி என்ன பண்ண பனை மரம் பனைமரம் ஆமா உனக்கு என்ன சொன்னாலும் காது கேட்காத இப்படியாக சரி. இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா மனித தலையோடும் சரி நாக உருவங்களோடும் ஆமா இந்த நாகலோக பட்டணத்திலே என்னம்மா வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே நாளையே பார்த்தா பார்வதா தேவியானவா ஆனவள் இப்படி தெய்வ அம்சங்களாகவே வாழ்ந்து வருகிறார்களே. சரி இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் கண்ணியும் இப்படி மண்புச்சுக்குள்ளே வாழ்ந்தால் மகிமை கிடையாது என்று என்று தேவலோகத்தை சித்தர்களை வரவழைத்து சரி மாட மாளிகை ஆமா கூட கோபுரங்கள் எல்லாம் ஆமா கட்டி கொடுக்க சொல்ல சரி இந்த மாட மாளிகை கூட கோபுரத்துக்குள்ளே என்னம்மா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக ஆக எப்படி வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? எப்படி எப்படி மண்ணிருக்கு மனை இருக்கு இருக்கு மனை இருக்கு மண்ணிருக்கு மனை மனை இருக்கு இருக்கு மனை இருக்கு மண்ணால குறைவும் இல்ல மில்லே குறையும் மில்லே பொன்னிருக்கு பொருள் இருக்கு இருக்கு பொருள் இருக்கு பொன்னால குறைவும் இல்ல மில்லே குறையும் மில்லே சொத்திருக்கு சுகம் இருக்கு இருக்கு சுகம் இருக்கு சொத்தால குறைவும் இல்ல இல்ல குறையும் இல்லே ஏழரையாம் கோபுரமா கோபுரமா எதிரே ஒரு மண்டகமா மண்டபமா சூழரையாங்கனமா அங்கனமா அங்கனமா சுத்துகட்டு மாளிகையோ ஐயோ மாளிகையோ அவருக்கு சுத்துகட்டு மாளிகையோ மாளிகையோ சுத்தி கட்டி மாளிகையா சுத்தி கட்டி மாளிகை
வடித்தளமா இருந்தாடும் மேடைகளா மூன்றாம் நல்ல வடித்தளமா முத்தாள மேடைகளா நாலாம் நல்ல வடித்தளம் படித்தளமா படித்தளமா நடகுடன் தண்டி எலாம் தண்டி ஏழாம் நல்ல வடித்தளமா இருந்தாடும் மேடைகளா எட்டாம் நல்ல வடித்தளமா எண்ணிலடங்கா மேடைகளா ஒன்பதாம் வடித்தளமா பத்தாம் நல்ல வடித்தளமா பந்தாடும் மேடைகளா பளிங்கி வர்ண பாறையிலே நாகராஜன் நாகக்கண்ணி எப்படிதான் வாழ்ந்து மண்ணீருக்கு மனையிருக்கு மனையிருக்கு மண்ணா முதலே நாகக்கண்ணிக்கும் இந்த நாகலோக பட்டணத்திலே ஏகபோக வசதிகள் இருந்தாலும் மண்ணையால மதலை இல்லாத ஒரு கவலை ஆமா குழந்தை இல்லா கவலையினாலே நாகக்கண்ணி பெண்ணானவா நாகராஜனிடத்திலே புலம்புகின்றாள். இந்த நாகராஜனானவா ஆனவன் எம்மா நாகக்கண்ணி குழந்தை வேண்டுமானால் என்ன செய்யணும்? இந்த அந்த இருக்காலே சந்தனமாரி எங்க எங்க அண்ணா இருக்கா பாருங்க வடக்க பார்த்து. ஆமா ஆமா கோயிலுக்கு உள்ள இருக்கா சந்தன மாதிரி அவளுடைய அனுக்கிரகம் இருக்குமானால் நமக்கு குழந்தை கிடைக்கும் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல, அதாவது எல்லாத்துலயும் சிறந்த கனி என்ன கனி? எல்லாத்துலயும் சிறந்த கனி மாங்கனி. மாங்கனியா? வேற கனியெல்லாம் இல்லையா? ஆப்பிள் இல்லையா? ஆரஞ்சு இல்லையா? கொய்யா இல்லையா? மாதுளை இல்லையா? திராட்சை இல்லையா? வாழைப்பழம் இல்லையா? கொய்யா கனி இல்லையா? உனக்கு ஒரே கனி மாங்கனி தானா? மாங்கனியாதான் இருக்கு. ஓஹோ, மாங்கனி. சரி, பிள்ளைக்கனி. பிள்ளைக்கனி ஒரு காலத்துல பிள்ளைக்கனி தான் உயர்ந்த கனியா இருந்தது. தொல்லக்கனியா மாறிடுது. இப்படியாக நாகராஜனிடத்திலே நாகக்கண்ணி பெண்ணானவா மதலையில்லா கவலையினாலே எப்படி ஏங்குகிறாள் தெரியுமா? பிள்ளை இல்லா கவலையாலே, பிள்ளை இல்லா கவலையாலே பெருங்கவளை அதிகம் குழந்தை இல்லா கவலையாலே கொடுங்கவளை அதிகம் கொண்ட மதலை இல்லா கவலையாலே, மதலை இல்லா கவலையாலே மணக்கவளை அதிகம் கொண்ட கொடுங்கவள தீர்வதப்போ என்னை மலடி நல்ல
எங்கனவா மன்னவா இந்த நாககன்னி பெண்ணானவா இந்த நாகராசனிடத்திலே எங்கனவா மன்னவா மகுடமுடி ராஜமன்னா என்ன இருந்து என்ன செய்ய ஒரு குழந்தை வரம் இல்லையே என்று நாககன்னி பெண்ணானவா நம்மளுக்கு சேர்ந்திருந்து சிவலோகம் சேரும் காலம் சேர்ந்தனுப்ப ஒரு முதலை இல்லையே என்று நாககன்னி பெண்ணானவா இன்னும் எப்படி ஏங்குகிறாள் தெரியுமா எங்கனவா ராஜமன்னா எஜமானே ரஜகிரியே மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா குத்து நானும் குறைத்தேனோ குரமரக்காடத்தேனோ அந்த பட்டர நெல்லடியில பதரை நானும் கலந்தேனோ ஆவை நானும் அடித்தேனோ அந்த நேர ஏசினோ பிச்சைக்குத்தான் வந்தவரே பின்னால் வர சொன்னேனோ அன்னம் வாங்க வந்தவரே அன்னம் வாங்க வந்தவரே அடுத்து நானும் சொன்னேனோ மாதா இல்லா மதலைகளே மண்டையில கொட்டினேனோ பிச்சைக்கு தான் வந்தவரே பின்னால் வேற சொன்னேனோ மலை போல் இந்த முத்தத்தில மண்ணலைய முதலை இல்லை மண்ணலைந்த கையாலே மடி பிடிக்க முதலை இல்லை நிறைகூடத்து தண்ணீர நின்றளம்ப பிள்ளை இல்லை குறைகூடத்து தண்ணீர கோதி வைக்க முதலை இல்லை கறிக்கரைக்கும் தேங்காயிலே கறிக்கரைக்கும் தேங்காயிலே கையேந்த முதலை இல்லை இப்படியாக நாகராஜனிடத்திலே நாககன்னி பெண்ணானவா என்கனவா மன்னவா பட்டந்தவரனா நஷ்டம் என்பார்கள் பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோட விதை விதைக்கணும் அல்லவா என்று இந்த நாககன்னி பெண்ணானவா நாகராசனிடத்திலே நம் எப்படி ஏங்குகிறாள் தெரியுமா கண்ணு வந்த புளியம கவரு ஓடும் கண்ணிலே காயாமல் ஐயா கவுரோடி என்ன வலை கண்ணிலதான் காயாமல் பிஞ்சு வந்த புளியமரம் பின்னலாடும் ஆலமரம் நான் பாவி சண்டாளி பிஞ்சிலையும்